ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரமான சம்பவங்கள் திஸ் வீக். இந்த வாரம் என்ன சம்பவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொல்லும் போது உங்களுக்கே லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிக்கும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றி இல்லை, புரியுது என்னப்பா அவர் விட்டா உங்களுக்கு வேறு டாப்பிக்கே கிடைக்காதா, ஊருக்குள்ள ஒரு சம்பவமே இல்லையா அப்படின்னு கேட்குறது இங்கே வரைக்கும் கேட்குது. பட் அண்ணன் தலைவர் நம்மளை அப்படி விட மாட்டேங்கிறார். அவர் பதவியேற்றார், சில அறிவிப்புகளை கொடுத்தார், நம்மளை அசர வைத்தார், பேச வைத்தார். சரி, அதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலையை பார்க்கலான்னு போனால் ஏப்ரல் 2 ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி உலகத்தையே அசர வச்சுட்டார். அப்புறம் அதை பற்றி பேசலன்னா நல்லாவா இருக்கும்? அதை பற்றி தான் இன்று முழுவதும் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் இந்தியாவுக்கு என்ன சாதக பாதகம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். இந்தியாவுக்கு சாதகம்னு பெருசாக ஒன்றும் இல்லை, லைட்டாக பாதகம்தான் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டுருக்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. இல்லை, அவசரப்படாதீங்க, அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லணும்ல. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 26% இந்தியாவுக்கு வரி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன வரினா, நம்ம இங்கேருந்து நம்ம பொருட்களை எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம்ல, அதற்கான வரி 26%. சரி, நமக்கு இங்கேருந்து அனுப்புறதுக்கு வரி போடுறாங்க, அதனால் நமக்கு நல்லது எதுவும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இங்கேருந்து நம்ம அங்கே பொருள் அனுப்புகிறோமா, அமெரிக்காவில் போய் இறங்குதில்லை, இறங்கினோன்னா அங்கே விற்பனைக்கு எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வரி கேட்டு இங்கே அனுப்பியிருக்கிறாங்க, அப்போ அதுக்கேற்ற விலையை இங்கே ஏற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் இதற்கான விலையை உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, விலை அதிகமானாலும் பரவாயில்ல, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஊரில் விலை அதிகமாக இருந்தாலும் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு நிறைய பொருட்களை அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதனால நமக்கு வருவாய் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வரியை கட்டுறதை கொஞ்சம் சமாளிச்சிக்க முடியும். அதுவே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓஹோ, இந்தியாவிலேருந்து இவ்வளோ டேக்ஸ் கட்டி நீங்கள் இவ்வளோ அனுப்பினாலும் விலையை ஏற்றிடுவீங்களோ அப்படின்னு டக்குன்னு வாங்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் நமக்கு பிரச்சனையே. வாங்காமல் போயிட்டாங்கன்னா நமக்கு டிமாண்ட் குறைஞ்சிரும், அப்புறம் நமக்கு வருமானம் அடி வாங்கும், அப்புறம் நீங்கள் என்னத்தை சொல்கிறது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் எதனால் 26% நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்டுக்கெல்லாம் போட்ட டேரிஃபை பார்க்கும்போது பரவாயில்ல, இந்தியா தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. அவர் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணும்போதே நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். என்ன பெருமையாக பேசியிருந்தார்னா, இந்தியா வெரி டஃப் வெரி டஃப் வெரி டஃப் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஏன்னா நம்ம அவங்களுக்கு போடுறது, அதாவது அமெரிக்க பொருளை இங்கே கொண்டு வர்றாங்கல்ல, அமெரிக்கா நம்ம நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு விதிக்கிற வரி 52%. அதில் பாதியை நமக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை டிஸ்கவுண்டட் டேரிஃப், தள்ளுபடி விலையில் டேரிஃப் போடுறவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ தள்ளுபடியில் போட்டதுக்கே இந்த தள்ளுது நமக்கு வரி. ஸோ இது ஒரு விதமாக பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முடிஞ்சு, மார்க்கெட்டு பல விதத்தில் அடி வாங்க போகுது, எல்லாம் தயாராகிக்கிங்க. அவர் ஒருத்தர் விளையாடுற விளையாட்டுக்கு ஊரில் இருக்க மற்ற பயிலைகள்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ கவர்மெண்ட் தரப்பில் நமக்கு என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹவா இது மொத்தமாக நெகட்டிவ்னு நினைக்காதீங்க, இது மிக்சட் பேக், கலவையான ஒரு விஷயந்தான். அதில் கொடுக்கலும் இருக்குது, வாங்கலும் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, இரவும் இருக்குது, பகலும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதை என்ன சொல்லுவாங்க, தம்பி கவர்மெண்ட்டு அப்படித்தான்ப்பா சொல்லும், அடி வாங்குறது நம்ம தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் நம்பி தான் ஆகணும், அதான் அரசாங்கம். இப்போ இதை நம்ம இந்தியா தொடர்பாக பார்த்துட்டோம். சரி, இந்தியாவுக்கு அடுத்துதான் மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல வரிசையாக, அங்கெல்லாம் என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு, தலைவனோட விளையாட்டில் எங்கெல்லாம் பேக் ஃபயர் ஆகும், என்ன மாதிரிலாம் யாருக்கெல்லாம் அடி விழும் அப்படின்றதெல்லாம் வரிசையாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம மட்டும் கிடையாது, லைனில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் மனசு அப்பாடா, அப்போ நம்ம மட்டும் தனியாக இல்லை, சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி வரிசையில் யார் இருக்காங்கன்னு அடுத்தடுத்து பார்ப்போமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சகோதரர்கள் எல்லாருமே, சகோதர சகோதரிகள் எல்லாம் அமெரிக்காவில் வாழ்ந்துனுக்கிறாங்க. அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அவங்க இதனால் என்ன அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா, இந்தியர்கள்னாவே பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களுக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அங்கே இருக்கிற அமெரிக்க வாழ் இந்தியர் எழுத்தாளரே ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் சேதி அப்படின்றவர். நல்ல எழுத்தாளர், நல்ல செட்டில் ஆகிட்டார், அவர்கிட்ட பயங்கரமான காசு பணம்லாம் புழங்குது. அவரே சொல்லியிருக்காரு, அதையும் நாங்கள் சொல்லலை, மிகைப்படுத்தி சொன்னோம்னு யாரும் டென்ஷன் ஆகிட வேணாம். அவர் ஒரு ட்வீட் போடுறார் இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம். என்னான்னு போடுறாரு அப்படின்னா, ஓட்டு போட்ட மக்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம், சந்தோஷமாக இருப்பீங்களே,
பக்கத்து நாட்டுக்கெல்லாம் டேரிஃப் போட்டோம், செம்மையாக கல்லா கட்ட போகுதுன்ட்டு. உங்களுக்கே கல்லா காலியாக போகுது சொல்கிறேன் கேட்டுக்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க? அமெரிக்கா டேக்ஸ் போட்டால் அவங்களுக்கு வரி வசூல் தானே ஆகும், மக்களுக்கு எப்படி காசு செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன கணக்கு தான். இப்போ இந்த நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வரியை கட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே அதை சரிசம் பண்ணுறதுக்கு கன்சியூமர்கிட்ட விலையை அதிகமாக வச்சு விற்பாங்க. அப்போ அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு பொருள் வாங்கும்போது செலவு ஜாஸ்தி தானே ஆகும். அங்கே தான் பிரச்சனை. வீட்டில் இருக்க காஃபி மேக்கரில் ஆரம்பித்து பாத்திரம் விளக்குற யூஸ் பண்ணுற பஞ்சு வரைக்கும் எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டேக்ஸ். நமக்கு 26னா சைனாவுக்குலாம் 34. பல ப்ராடக்டை சைனாலேருந்து வாங்கி தான் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அப்போ பார்த்துக்குங்க அமெரிக்க மார்க்கெட்டில் எவ்வளோ விலை ஏறப்போகுதுன்றத. இதை யோசிச்சாரா ட்ரம்ப் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் போட்டிருக்காரு, என்னென்ன விலைலாம் ஏறும், துணிமணியில் ஆரம்பித்து துணி துளைக்கிற பஞ்சு வரைக்கும் எல்லாமே விலை ஏறப்போகுது. இன்னும் நல்லா கவனிச்சுக்க, நான் லிஸ்ட்டில் காஸ்ட்லியான பொருளாக இருக்கக்கூடிய காரு, டிவி, அப்புறம் உள்ளே இருக்கிற மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்கலை, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்தேன்னு வச்சுக்க பர்ஸு கிழிஞ்சிடும் அப்படின்ற லெவலுக்கு ஒரு ட்வீட்டை போட்டு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அந்த எழுத்தாளர். இதுவும் ஊருக்குள்ளே பெரிய பரபரப்பான பேச்சாக இருக்குது. புரியுது. அடுத்து யார்? சைனா தானே அப்படின்னு கேட்குறீங்களா? சைனா நம்மள மாதிரி அமைதியாக இல்லை, அவங்க கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அமெரிக்கா அவங்களுக்கு 34% வரி அப்படின்னு போட்டாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆல்ரெடி சைனாவுக்கு 20% போட்டிருந்தாரு ட்ரம்ப்பு. அதோடு சேர்த்து பார்த்தா 54% சைனாவுக்கு. அப்போ சைனாக்காரங்களாம் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன விட்டா போட்டுக்கினே இருக்கீங்க, அப்போ நாங்கள் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரியை போடுறாங்க. நீ 34 போட்டியா, நான் நீ வச்சுக்க, உனக்கு 34 ட்ரா அப்படின்ற மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது பெரிய லெவல் பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பரபரப்பாக பேச்சிருக்கு. இதில் 2 பக்கமுமே பிரச்சனை. ஏன்னா சைனாலேருந்து பல ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவுக்கு போகுது, அமெரிக்காவிலேருந்து பல ப்ராடக்ட்ஸ் சைனாவுக்கு வருது. ஸோ 2 பக்கமுமே வியாபாரம் இங்கே கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. வல்லுநர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்பிள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி எல்லாமே ஃபேக்ட்ரியை வச்சு செயல்பட்டு இருக்கிறதே சைனாவில் தான். அந்த நேரத்தில் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு ஒரு பயம் அங்கே போயிட்டுருக்கு. இதனால வால் ஸ்ட்ரீட்லலாம் பல ட்ரில்லியன் கணக்கில் டாலர் ஒரு சொல்லி 2 நாளில் படுத்துருச்சு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுங்குது. இது இன்னும் குறை காலங்களில் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பட்டவர்த்தனமாக தெரிய வரும். இப்போ சைனாவில் என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எப்பட்றா இந்த எக்கனாமிக்கை பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி சமநிலைப்படுத்துறது பொருளாதாரத்தை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இப்படி பொருளாதார விதிகளெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக போடுறேன்னு போட்டு வர்ற வருமானமும் கையை விட்டு போயிடுச்சுன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இப்போ 2 பெரிய தள்ளக்கட்டு மோதிக்கிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தானடா இருந்தேன், எங்களை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி மாட்டினவங்க தான் நம்மலாம். சுற்றி நின்று வேடிக்கை போகிறப்போ அந்த இப்போ ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறப்போ குத்து வாங்கிட்டு வர்றது இல்லையா, அந்த மாதிரி மாட்டின கேஸில் நம்மெல்லாம் மாட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அமெரிக்கா எப்படி பண்ணியிருக்காங்களா? இதுக்கப்புறம் ட்ரம்ப்பு இந்த மாதிரி சீரியஸான பிரச்சனைகளை விளைவிக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணாலும் சேமா காமெடியாலாம் ஒன்று பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான, ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சொந்தமான 2 தீவுகள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ட் தீவு, அப்புறம் மெக்டொனால்ட் தீவு அப்படின்னு 2 தீவு இருக்குது. இந்த தீவுக்கு 10% வரி, ரெசிப்ரோக்கல் டெரிஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, என்னப்பா அதான் எல்லாருக்கும் போடுறாரு, சைனாங்களாம் 34% போட்டிருக்காரு, 2 தீவு 10% போட்டிருக்காருன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடுறது நல்லது தான், ஆனால் அங்கே யாராவது வாழணும்ல, ஆளே இல்லாத டீக்கல்ல யாருக்கு டீ ஆத்துறன்ற கதையா அங்கே பெண்குயின் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக அந்த பக்கம் மனுஷனே போக மாட்டானா. அங்கிட்டு போகணுன்னாவே கப்பல் வழியாக போனாலே 2 வாரம் ஆகுமா, யார் அங்கே இருக்கிற மக்களே போகணுன்னா. அப்பேற்பட்ட கண்டத்துக்கு வரி ஓகே, தலைவன் ஒரு முடிவில் இருக்கான் போல். அப்போ இப்போ இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவின் பிரைம் மினிஸ்டர் அந்தோனி அல்பனீஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்துக்கங்க மக்களே, உலகத்தில் எந்த இடமுமே பாதுகாப்பாக இல்லை, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா போட்டு பொழந்தெடுத்துட்டு இருக்கார், பெண்குயினுக்கெல்லாம் வரி போடுறார் அப்படின்னு அவர் விமர்சனத்தை முன் வச்சு, இதை நாங்கள் சாதாரணமாக பார்க்க மாட்டோம், நாங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இதெல்லாம் போட்டு விட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இப்போது டேரிஃப் சம்மந்தமாக நடந்துகிட்ருக்க ஒரு முக்கியமான செய்திகளாக இருக்குது. டேரிஃப் ஒரு பக்கம், ட்ரெண்டிங் ஒரு பக்கம், உலகம் எது நோக்கி போய் நிற்குதுன்னே தெரியலையே.
இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கொண்டு வந்து சேர்க்கறதுக்காகத்தான் சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள் வாரம் வாரம் உங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் இதே மாதிரி பல தரமான சம்பவங்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுறது உங்கள் அசால்ட் அரவிந்த்.